எல்லா குழந்தையும் ப்ராப்பராக ஸ்கூலுக்கு போகணும், மேல் படிப்பை தொடரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு எந்தெந்த குழந்தைங்களுக்கு தாய் தந்தையர் இல்லாமல் இருக்காங்களோ அல்லது தாய் மட்டும் அல்லது தந்தை மட்டும் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்வேவை வந்து நம்ம இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கணக்கு எடுத்தோம். அதில் தஞ்சாவூரில் 597 குழந்தைகளுக்கு வந்து தாய் தந்தையர் இருவருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சர்வேல வந்திருக்கு. 2900க்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு தாய் இல்லை, 12,000 குழந்தைங்களுக்கு மேற்பட்டவருக்கு தந்தை மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சர்வேல தெரிய வருது. ஸோ இதில் முதற்கட்டமாக வந்து 2 பேருமே சப்போர்ட் இல்லாத அந்த குழந்தைகளை ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எடுத்துட்டு அவங்கள வந்து பராமரிக்கிற குடும்பங்கள் அவங்களுக்கு அரசு மூலமாக வழங்கப்படும் சலுகைகள் எல்லாத்தையும் வந்து கன்வர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெவென்யூ ஸ்டாஃபை அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கும் நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் ஒரு குழந்தைக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க வந்து அந்த குடும்பத்தை போய் சந்தித்து அந்த குழந்தையை போய் சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, எதை அரசு மூலமாக நம்ம பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வே ஒர்க் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. அது இன்னும் இந்த வாரத்துக்குள்ள அந்த சர்வே ஒர்க் வந்து முடிவடைந்ததும் அவங்க எல்லாருக்குமே அரசு மூலமாக கொடுக்க வேண்டிய சலுகைகளை கன்வர்ஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு போய் சேர்ப்போம். இது மூலமாக அந்த குடும்பத்துக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கும், அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும். படிப்பு வந்து எக்காரணத்து கொண்டும் நிற்காம இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இதை வந்து நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். முதல் இல்ல நம்ம மாவட்டத்துல வந்து WRD 5 பேசினாகவும் அக்ரி இன்ஜினியரிங் இந்த 2 துறைகள் மூலமாக நம்ம மாவட்டத்துல தூர்வாரும் பணி வந்து நடந்துட்டு இருக்கு. WRDயை பொறுத்த மட்டும் 93% தூர்வாரும் பணிகள் எடுக்கப்பட்ட பணிகள் அதுல வந்து 93% வந்து முடிவுற்று இருக்கு கடந்த சனிக்கிழமை தேதி வரைக்கும். அதே மாதிரி அக்ரி இன்ஜினியரிங்ல கிட்டத்தட்ட 97% வந்து அவங்க முடிச்சுட்டாங்க. ஸோ மேட்டூர் அணை திறக்கும் பொழுது நம்மளோட விவசாயிகள் வந்து ப்ராப்பரா விவசாயம் மேற்கொள்வதற்கு ஏதுவாக அனைத்து பணிகளும் அது வந்து தூர்வாரதாக இருக்கட்டும் இல்ல விவசாயம் சார்ந்த ரெடினஸ் அது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நல்லபடியா பண்ணி முடிக்கும். கட்டுப்பாடு இருக்கு. அதிக 1250 ரூபாய் மட்டும் 1450 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுவும் தரமான விதையா இல்லைன்னு சொல்லி விவசாயிகள் இல்ல விதைநெல் தட்டுப்பாடு உங்ககிட்ட யார் சொன்னாலும் தெரியல எனக்கு. நம்ம இங்க ரெவ்யூ பண்ணும் பொழுது வந்துகிட்டே இருக்கு. இப்போதைக்கு நீங்க சொன்ன மாதிரி சில பேக்ஸ்ல வந்து சில இடங்கள்ல நம்மளால அதை சப்ளை பண்ண முடியல. பட் அதுக்காக இன்டென்ட் போட்டு இப்போ ஸ்டேட்ல இருந்து நமக்கு சப்ளை ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தட்டுப்பாடு எதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கொள்வோம். அப்படி இருந்தால் அக்ரி யூனிவர்சிட்டி மூலமாக அதுக்கான என்ன ரீசன் அப்படின்ட்டு பாக்குறதுக்கு நாங்க வந்து வல்லுநர் குழுவை போட்டுருவோம்.